அனைவருக்கும் வணக்கம். டைம் ஃபார் ஆல் வலையொலி வாயிலாக உங்களை எல்லாம் புத்தாண்டில் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. உங்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். திருக்குறளை நாம் படிச்சிருக்கோம், பிறர் சொல்லி கேட்டிருக்கோம், பாடி கேட்டிருக்கோம். லிடியன் நாதஸ்வரன் இசையமைச்சிட்ருக்காரு. கவிதைகளாக கேட்டிருக்கீங்களா? கேட்போமா? ஆமாங்க. கற்க கசடர காதல் குரல் என்னும் அங்கத்தில் காமத்து பாலில் களவியல் மற்றும் கற்பியல் 25 அதிகாரங்கள் உள்ளன. அதை 5 அதிகாரங்களாக 5 கவிஞர்கள் நம்மிடையே படைக்க இருக்காங்க. வாங்க சுவைப்போம். முதலாவதாக கவிஞர் தேவேந்திரன் ஞானகுமரன். இயல் களவியல். அதிகாரம் தகையணுங்குறுத்தல், குறிப்பறிதல், புணர்ச்சி மகிழ்தல், நலம் புனைந்துரைத்தல், காதற் சிறப்புரைத்தல். வணக்கம். அதிகாரம் 113 காதற் சிறப்புரைத்தல். இவளோடு என் நட்பு உடம்பொடு உயிர் போன்றது, மலரோடு மனம் போன்றது, இறுதி வரை கூட வரும். கூடும்போது உயிர்த்தலும் கூடாப்பொழுதில் சாதலுமாய் தேடும் உன் நினைப்பன்றி மறத்தல் எப்படி சாத்தியப்படும்? பாலொடு தேன் கலந்த முத்தம் உன் முத்து பல்லிடையே என்னுயிரின் எச்சம். பாலொடு தேன் கலந்த முத்தம் உன் முத்து பல்லிடையே என்னுயிரின் எச்சம். கண்மணியே போ, கண்ணுக்குள் என் பொன்மணியே இனி கருவிழியும் ஆவதால். கண்மணியே போ, கண்ணுக்குள் என் பொன்மணியே இனி கருவிழியும் ஆவதால். கண்ணுள் உள்ளார் காதலர் என்றறிந்த நாள் முதல் கண்மையும் இடேன், இமையே கண்ணிமைக்கவும் விடேன். இமைப்பின் மறைவீரென இமைக்கவும் மறந்தேன், இவ்வூரோ இமைக்கவும் விடா ஏதிலனென உடைக்கவும் உடன் இமைத்தேன். இமைப்பின் மறைவீர் என இமைக்கவும் மறந்தேன், இவ்வூரோ இமைக்கவும் விடா ஏதிலன் என உடைக்கவும் உடன் இமைத்தேன். ஆயினும் இமையில் தடக்குண்டும் அவர் வருந்தவில்லை கண்டேன், கண் அவைக்குள் நடனமிடும் ஒரு நுண்ணியரை கொண்டேன். இமையில் தடக்குண்டும் அவர் வருந்தவில்லை கண்டேன், கண் அவைக்குள் நடனமிடும் ஒரு நுண்ணியரை கொண்டேன். ஒப்போடு உள்ளே உள்ளளவும் உள்ளவரே அவப்பேர் அன்பிலார் என ஊர் உளருமுன் இகந்துரைய வாரீர். இகந்துரைய வாரீர் ஒப்போடு உள்ளே உள்ளளவும் உள்ளவரே அவப்பேர் அன்பிலார் என ஊர் உளரும் முன். நன்றி. வணக்கம். அதிகாரம் 111 புணர்ச்சி மகிழ்தல். தொட்டால் சுடுகிற நெருப்பறிவேன் நீ என்ன என்னடி, தொடா தூரத்திலும் சுடும் நெருப்பாய். கை பட்டால் துளிர்க்கிறேன் விந்தையில்லை நான் அறிவேன் நீ அடி, கிட்டா அமிழ்தத்தின் கடைசி கையிருப்பாய். தொட்டால் சுடுகிற நெருப்பறிவேன் நீ என்ன என்னடி, தொடா தூரத்திலும் சுடும் நெருப்பாய். கை பட்டால் துளிர்க்கிறேன் விந்தையில்லை நான் அறிவேன் நீ அடி, கிட்டா அமிழ்தத்தின் கடைசி கையிருப்பாய். குரல் கட்டிட கட்டிட என் அறியாமை அறிந்தேன், சேயிழையால் விரல் பட்டிட பட்டிட அறியாததும் அறிந்தேன். அழகு கொட்டிட கொட்டிட அருகாமையால் அணைந்தே, மெல்லிழையாள் தோளினை பற்றிட பற்றிட அக்கணமே அணைந்தேன். குரல் கட்டிட கட்டிட என் அறியாமை அறிந்தேன், சேயிழையாள் விரல் பட்டிட பட்டிட அறியாததும் அறிந்தேன். அழகு கொட்டிட கொட்டிட அருகாமையால் அணைந்தே, மெல்லிழையாள் தோளினை பற்றிட பற்றிட அக்கணமே அணைந்தேன். ஊடுதல் பின்னுணர்ந்து கூடுதல் பெருங்காமம் காதல் உற்றவர்க்கும் கண்களவு கொண்டவர்க்கும் ஆங்கே. காரணம் காணுதலும் உற்றுணர்ந்து கேட்டு உண்ணுதலும் எல்லாம் ஆயிழையாள் உன் கண்ணேயுள என் பேரணங்கே. ஊடுதல் பின்னுணர்ந்து கூடுதல் பெரும் காமம் காதல் உற்றவர்க்கும் கண்களவு கொண்டவர்க்கும் ஆங்கே. காணுதலும் உற்றுணர்ந்து கேட்டு உண்ணுதலும் எல்லாம் ஆயிழையாள் உன்
கண்ணேயுள என் பேரணங்கே. உன்னிலும் வேறு உலகில்லை மென்கொடியே, அந்த கண்ணினால் வந்த கடும் நோய் நீக்கும் கண்திறவே. காற்றும் புகாபடி அணைந்திடவே பொற்கொடியே, மனையிடத்தமை பகிர்ந்துள்ளலாம் மெல்ல தாழ்த்திறவே. உன்னிலும் வேறு உலகில்லை மென்கொடியே, அந்த கண்ணினால் வந்த கடும் நோய் நீக்கும் கண்திறவே. நன்றி. வணக்கம். அதிகாரம் 112 நலம் புனைந்துரைத்தல். மெல்லினும் இளைய பூவே, உன்னிலும் என்னவள் மென்னினள். மெல்லினும் இளைய பூவே, உன்னிலும் என்னவள் மென்னினள். பூவண்டு வந்து உட்கார்ந்து கொண்டு நெஞ்சம் தேனென்று சொன்னது உன்னைக் கண்டு. பூவண்டு வந்து உட்கார்ந்து கொண்டு நெஞ்சம் தேனென்று சொன்னது உன்னைக் கண்டு. நான் என்ன பேரழகு இவள் கண்ணழகு முன் என நாணிக் குறுகி தலை கவிழ்ந்த குவளையுள்ளும் உன் தேன். காம்பொடு சூடாதே அனிச்சம், உன் கம்பிடை ஒடியுமோ என்று எனக்கொரு அச்சம். காம்பொடு சூடாதே அனிச்சம், உன் கம்பிடை ஒடியுமோ என்று எனக்கொரு அச்சம். மதியோ மதிமுகமோ என்றுணரா விண்மீனோ கலங்காதே, தேயும் மதியொளியோ இவள் ஒளிக்கு ஈடாமோ. மதியோ மதிமுகமோ என்றுணரா விண்மீனோ கலங்காதே, தேயும் மதியொளியோ இவள் ஒளிக்கு ஈடாமோ. மூங்கில் தோளழகே முத்துப்போல் பல்லழகே, நாரும் மொட்டழகே வேல்வெளியால் என்னழகே. மூங்கில் தோளழகே முத்துப்போல் பல்லழகே, நாரும் மொட்டழகே வேல்வெளியால் என்னழகே. மலர்பட்டு உன்பாதம் வலிக்குமோ கொடியே, சிறு இறகிட்டு வருடினேன் இறகிலும் மெல்லினள் உனையே. மலர்பட்டு உன்பாதம் வலிக்குமோ கொடியே, சிறு இறகிட்டு வருடினேன் இறகிலும் மெல்லினள் உனையே. ஆதலால் மெல்லினும் இளைய பூவே, உன்னிலும் என்னவள் மெல்லினள். மெல்லினும் இளைய பூவே, உன்னிலும் என்னவள் மெல்லினள். நன்றி. வணக்கம். அதிகாரம் 110 குறிப்பறிதல். கடைக்கண் பார்வையில களவாடி போறவளே, நான் ஒரு கண் பார்க்கையில நிலம் நாடி போவதேனும். கடைக்கண் பார்வையில களவாடி போறவளே, நான் ஒரு கண் பார்க்கையில நிலம் நாடி போவதேனும். இடுக்கண் விளைக்கின்ற ஓர்விழிக்கு உற்றவளே, என் இடுக்கண் கரைக்கின்ற மறுவிழியும் நீ எனவோ. இடுக்கண் விளைக்கின்ற ஓர்விழிக்கு உற்றவளே, என் இடுக்கண் கரைக்கின்ற மறுவிழியும் நீ எனவோ. கள்ளிருக்கும் கண்ணுள் சொல்லிருக்கோ மயிலே, உன் கண்களோடு கண் கலந்தால் சொல்லதுக்கு குயிலே. கள்ளிருக்கும் கண்ணுள் சொல்லிருக்கோ மயிலே, உன் கண்களோடு கண் கலந்தால் சொல்லதுக்கு குயிலே. யாரவனோ என்றது போல் கடந்து விடும் கிளியே, யானிருக்கேன் மனசில் என்று சிறு பார்வை தரும் கொடியே. யாரவனோ என்றது போல் கடந்து விடும் கிளியே, யானிருக்கேன் மனசில் என்று சிறு பார்வை தரும் கொடியே. பார்வையில பட்டவடு வாட்டுதடி உள்ள, உன் பார்வைப்பட்டே அது காயும் பார்த்துதடி உள்ள. கண்களவு கொள்ளுகிற கணங்களில புள்ள, என் கட்டழகே கனையழகே காதல் கொட்டுதடி உள்ள. என் கட்டழகே கனையழகே காதல் கொட்டுதடி உள்ள. நன்றி. வணக்கம். அதிகாரம் 109 தகை அணங்குறுத்தல். மென்மலரோ மென்பனியோ மென்னிதழோ என்றிருந்தேன், கண்விழியாள் கருவிழியால் உண்ணுகிறாள் உயிரிழந்தேன்.
பேரணங்கோ பேரழிலோ பெண்மையிலோ பேரிழந்தேன், பெண்மணியோ நீ எனவே பெருவியப்பால் என இழந்தேன். நிலைகுலைத்து நினைவழித்து நீளுகிற நீள்விழிக்கு எவன் வலியும் தஞ்சமோ அவை எவன் இருக்கும் மஞ்சமோ. நிலைகுலைத்து நினைவழித்து நீளுகிற நீள்விழிக்கு எவன் வலியும் தஞ்சமோ அவை எவன் இருக்கும் மஞ்சமோ. வில்லனவே வளைந்த புருவமிடை விழி அம்புகளை வீசுகிற களிறுநடை போல் கொல்லனவே கூர்முலைகள் கொண்ட இடை எதிர்கொண்டவரை நடுக்க விடும் பெரிய படை. வில்லனவே வளைந்த புருவமிடை விழி அம்புகளை வீசுகிற களிறு நடை போல் கொல்லனவே கூர்முலைகள் கொண்ட இடை எதிர்கொண்டவரை நடுக்க விடும் பெரிய படை. கொண்டவள்தான் ஆயினும் மன கண்ணிடத்தில் காணினும் கள்ளாய் இனிப்பவளும் இவளே, நானும் இனியவளும் இவளே. கள்ளாய் இனிப்பவளும் இவளே, நானும் இனியவளும் இவளே. நன்றி. மிக மிக அருமையாக இருந்தது கவிஞரே. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எதுவும் காணோம் அப்படின்னு பாரதியார் சொல்லியிருக்காரு. அவ்வளவு இனிமை வாய்ந்த தமிழ் மொழியை உங்களுடைய வாயில், அதாவது யாழ்ப்பாண தமிழில் கேட்பது என்பது இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே அப்படிதாங்க இருந்தது. அருமையான வரிகளாக இருந்தது. மென்மலரோ மென்பனியோ மென் இதழோ என்ற வரிகளாக இருக்கட்டும், கண்விழியால் கருவிழியால் பார்வையில் பட்டவடு அந்த கண்ணினால் வந்த கடும் நோய் தீர்க்கும் கண் திறவே, கண்ணவைக்குள் நடனமிடும் நுண்ணுயிரை கண்டேன் என்ற பல வரிகள், இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். நீங்கள் பயன்படுத்திய அத்தனை சொற்களின் அமைப்பு முறையும் நயம்பட இருந்தது. இதற்கு அணி சேர்க்கும் வகையில், இதற்கு மேலும் அணி சேர்க்கும் வகையில் மெல்லிய இசை, மலையில் எடுத்த காட்சிகள், தண்ணீர் சொட்டுகிறது, இது எல்லாத்தையும் பார்க்குறப்போ எனக்கு திரைப்படத்தில் பாலச்சந்தர் ஒரு படத்தில் காட்சி இப்படி தான் வச்சுருப்பார். கவிதை வாசிக்கும் பொழுதில் குழாயிலிருந்து தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்கும், அதுக்கப்புறம் மின்சாரம் போயிடும், சின்ன தீயில் அவர் பிரபு சொல்லுவார். அது ரொம்ப ரம்யமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுபோல தான் நீங்கள் சொல்வதை கேட்கும் பொழுதும் மிகவும் அழகாக இருந்தது. இப்படி பல யுக்திகளை பயன்படுத்தி அதில் உணர்ச்சியை புதிய வைத்து எங்களுக்கு அளித்தது மிகவும் சிறப்பு. வாழ்த்துக்கள் கவிஞரே. இரண்டாவதாக கவிஞர் ராமன் குருந்தலிங்கம் நிர்மல். இவர் காமத்துப்பாலில் களவியலில் நாணுத்துறவுரைத்தல், அலரறிவுறுத்தல், கற்பியலில் பிரிவாற்றாமை, படர்மெளிந்திரங்கள், கண்விதிப்பழிதல் போன்ற அதிகாரங்களை நம்மிடையே கவிதையாக வழங்க இருக்கிறார். வாருங்கள் சுவைப்போம். வணக்கம், என்னோட பேரு நிர்மல். நாணுத்துறவுரைத்தல், திருக்குறள் அதிகாரம் 114. கடைவீதியில் அம்மாவை துளைத்த சிறுவன் போல் மனம் பதபதைக்கிறது. ஏனோ உன் காதலை துளைத்த நானும் அப்படியே உணர்கிறேன். உன் பார்வை அன்புகள் கிழித்த என் இதயத்தில் ஏனோ அந்த மயிலிறகை சொருகி செல்கிறாய். காயங்கள் எனக்கொன்றும் புதிதல்ல. உள்ளே காமக்கிடங்கு தீப்பற்றி எரிகிறது. எளிய நீ காதல் கிடங்கில் நீ மட்டும் தனியா இருக்கும். இருவரையும் அணைக்க துடிக்காமல் ஏமாற்றமே நிஜமாக. என்னை இமைக்கும் கண்களில் ஏனோ முட்களை பதித்து செல்கிறாய். உன் இதயத்தை இறுக்கி சாவியில் எங்கோ துளைக்கிறாய். நீ கடக்கும் பாதைகளில் எல்லாம் பூக்களை இருக்கிறேன். நீ இருக்கும் திசையில்தான் கண்கள் விழிக்கிறேன். ஏனோ எந்த பயனும் இல்லை. காதல் காமம் இரண்டிலும் காயங்கள் மட்டுமே அதிகம். என் காதலுக்கு விடை கொடு, இல்லை என்றால் என் துறவுக்காவது வழிவிடு. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அதிகாரம் 117.
படர் மெலிந்திரங்கள். இந்த காதல் வந்துட்டாலே உடம்பெல்லாம் இழைச்சு போயிடும் போல இருக்கு. ஏன்னா நம்ம தான் சாப்பிடறதே இல்லையே, காதலை பத்தி நினைச்சிட்டு இருக்கோம்ல. அதனாலதான் இந்த படர்மொழி திறங்கள் அப்படின்ற அதிகாரத்துக்கு கீழே வள்ளுவர் காதல் வந்தா நம்ம எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்காரு. என்ன பார்த்தா உடல் மெலிற மாதிரியா இருக்கு. நானா வள்ளுவர் சொன்னதுல விடுபட்ட பொருளுங்க என்னோட காதல். சரி, அது அப்பவே பேசுவோம். இந்த படர்மொழி திறங்கள் அப்படின்ற அதிகாரத்துல இருக்க சிறு கவிதைகளை உங்களுக்கு முன் வாசித்து காட்டுகிறேன். வெந்நீர் ஊற்றாய் இரத்த நாளங்களில் உடலெங்கும் ஓடி நிறைகிறது அவளின் வெப்பம். ஆளியும் அண்டமும் இணைந்தே கொண்டன அவள் தீண்டலில். இந்த காமநோய் தொட்டதும் மருந்துக்கு அடங்காத இந்த தொற்று அவளின் அரை மாத்திரை சொல்லுக்கு அடங்கி போனது. இந்த நீளமான இரவு அவள் பிரிவால் ரத்தம் சிந்தும் சிறைகளானது. இந்த நிலத்தில் தேங்கிய நீர் அவள் காதல். இந்த தீவை சுற்றிய நீர் அவள் காமம். இரண்டையுமே நீந்தி கடக்க முடியவில்லை. அவள் நிறைவின்றியும் எந்தினமும் இல்லை. அவள் நினைவாகவே மெலிந்து இறங்குகிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அதிகாரம் 118, கண் விதிப்பளித்தல். வள்ளுவர் இந்த காதல்ன்ற விஷயத்துல கண்ணோட பங்களிப்பு ரொம்ப முக்கியம், ஏன்னா எல்லா பிரச்சனையும் காரணம் இந்த கண்ணுதான் அப்படின்னு நிறைய விஷயத்துல சொல்லியிருக்காரு. அவரு சொன்னது இருக்கட்டுங்க, தம்பி நீ என்னப்பா சொல்ற அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நானும் சில விஷயத்த வரிசைப்படுத்திருக்கேன். அது என்னன்னு பார்க்கலாங்க. ஒரு சின்ன கவிதை தொகுப்புல, ஒன்றுக்கு இரண்டு இருந்தாலும் இரண்டுமே செய்வதெனமோ ஒன்றுதான், அது அவளை பார்ப்பதை மட்டும். இருப்பதெனமோ எனது நெஞ்சுக்குள், ஆனால் துடிப்பது அவளுக்காக மட்டும்தான். இதையுமே இது உனக்கே நியாயமா? இந்த கண்களை பாதுகாக்க இமைகள் இருக்கின்றன. அதில் இருக்கும் அவள் அவள் அவளிடமிருந்து பாதுகாக்க என் இதயத்துக்கு ஏதாவது இருக்கிறதா? கண்டாலும் உறங்காது, இது காணாமலும் உறங்காது. மிகப்பெரிய முரணா இருக்குது கண். அன்று வரமான கண் இன்று சாபமாய் அழுது தேம்புகிறது. இந்த கண்கள் சிறு தவறால் இதயம் என்னவோ அனுபவிப்பது ஆயுள் தண்டனை காதல். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அதிகாரம் 115, அலர் அறிவுரைத்தல். வள்ளுவர் இந்த காதலர்கள் பங்கை விட ஊர் மக்கள் பங்கும் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா நிறைய நுணுக்கமான விஷயத்தை பத்தி சொல்லியிருக்காரு இந்த அதிகாரத்துல. அதை பத்தின ஒரு சிறு கவிதையை இப்போது உங்களோட வாசிப்புக்காக கடமைப்பட்டுள்ளேன். வெள்ளி முளைத்ததை பார்த்தவர்களும் உண்டு, நம்மிடையே அந்த காதல் முளைத்த தருணத்தில் கண்டவர் உண்டோ? காதலால் உயிர் பிரிந்தவர்கள் கோடி பேர் உண்டு, அந்த காதலால் உயிர் பிழைத்தவர்கள் பட்டியலில் நம் இருவரின் பேரலை கண்டிப்பாக எழுத செய்ய வேண்டும். உன் மலர் கண்களில் தேன் எடுக்கலாம் என்று எண்ணத்திலோ எனது கண்களும் அதை தேடி சொண்டே செல்கின்றன. நம் காதுகளை இருக்க மூடினால் இந்த ஊரார் வாயை மூட இயலுமோ? இந்த ஊரார் பேசி பேசியே நம் காதலுக்கு உரமாய் போனார்கள். நம் பெற்றோர் சொன்ன தரை சொல்லே நீராக மாறி நம் காதல் பயிரை செலிர்க்க வைத்தது. நெய்தான் நெருப்பை அணைக்குமோ? நம் காதல் தான் அந்த கலவியை கடக்குமோ? ஊருக்கே பறை சொன்னதும் காதல் உள்ளூர கரை மடைக்குமோ? நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். திருக்குறள் அதிகாரம் 116, பிரிவாற்றாமை. இந்த பிரிவு காதல்ல ரொம்ப முக்கியமான ஒரு அங்கமா இருக்குங்க. வள்ளுவர் நிறைய சொல்லியிருக்காரு பிரிவை பத்தி. அடியேனும் பிரிவாற்றாமை பத்தி ஒரு சிறு கவிதையை உங்கள் முன் படைக்கிறேன். இறுக்கி பிடித்த கைகளில் ஈரம் காய இன்னும் சில காலங்கள் பிடிக்கும். சின்ன சின்ன துகள்களாய் கண் முன்னே மறையும் வரை என் நெஞ்சை விட்டு அகலவில்லை அவளின் ஆசை முகம்.
என் இதய துடிப்பை அடிக்கடி அதிகப்படுத்துகிறது. அவள் எனக்கு பரிசாக தந்த கை கடிகாரம். ஊடலையும் கூடலையும் அடிக்கடி ஞாபகப்படுத்துகின்றார் அதில் உள்ள முற்கள். ஒரு நாளைக்கு இருமுறை எனும். இந்த தீவுகள் முழுவதும் அவளுக்கு பிடித்த இடங்களில் அடிக்கடி நான் சென்று வருகிறேன். அவள் எனக்கான விட்டு சென்ற பிரதிகளை பெற்றுக் கொள்வதற்காக. தனிமை என்னும் கூர்வாள் என் நெஞ்சை ஆழமாக துளைக்கும் போது அவள் பேரை உறக்கச் சொல்கிறேன். வழியும் அதற்கான வழியும் அவளே. நன்றி, வணக்கம். மிக மிக யதார்த்தமாக இருந்தது கவிஞரே. கடைவீதியில் அம்மாவை தொலைச்ச சிறுவன் போல் என்று தொடங்குகின்ற வரிகளாகட்டும், என் காதலுக்கு விடை கொடு, இல்லை என்றால் துறவுக்காவது வழிவிடு, வழியும் அதற்கான வழியும் அவளே. கண்கள் செய்த சிறு தவறால் இதயம் என்னவோ அனுபவிப்பது ஆயுள் தண்டனையே. மருந்துக்கு அடங்காத இந்த தொற்று அவள் அரை மாத்திரை சொல்லுக்கு அடங்கி போனது. இப்படி யதார்த்தமான வரிகளை மிக அழகாக எங்களுக்கு கவிதையாக படைத்திருந்தீர்கள். இதற்கு மேலும் அணி சேர்க்கும் வகையில் வேறு வேறு கெட்டப்பில் வந்துட்டு ஸ்டைலிஷாக மாடர்னாக கூலர்ஸ் போட்டு கவிதை வாசிச்சுட்டு இப்படி பக்கத்து வீட்டு பையனா இப்படி பல்வேறு கெட்டப்பில் வந்து அதற்கு அழகு சேர்த்திருந்தீர்கள். அதை எவ்வளவு உள்வாங்கி செய்திருக்கிறீர்கள் என்பது மிகவும் யதார்த்தமாக இருந்தது. சிறப்பு. வாழ்த்துக்கள் கவிஞரே. மூன்றாவதாக கவிஞர் இலா கோபாலகிருஷ்ணன். இவர் காமத்துப்பாலில், இயல் கற்பியலில், பசப்புறு பருவரல், தனிப்படர் மிகுதி, நினைந்தவர் புலம்பல், கனவு நிலையுரைத்தல், பொழுது கண்டிரங்கள் போன்ற அதிகாரங்களை கவிதையாக படைக்க இருக்கிறார். வாருங்கள் சுவைப்போம். வணக்கம். திருக்குறள் கவிதைகள். பால் காமத்துப்பால், இயல் கற்பியல், அதிகாரம் 120, தனிப்படர் மிகுதி. தான் விரும்பும் காதலனே தன்னை விரும்புவதென்பது விதையில்லா கனியின் சுவை போல இனிமையானதே. தான் விரும்பும் காதலனே தன்னை விரும்புவதென்பது விதையில்லா கனியின் சுவை போல இனிமையானதே. தஞ்சமெனவே எனதுயிரில் நுழைந்தாய், நெஞ்சமெல்லாம் நீயே நிறைந்தாய். கொஞ்சமேனும் எனக்கொரு இடம் கொடை, உன் நெஞ்சில் நானும் குடியிருக்க. தஞ்சமெனவே எனதுயிரில் நுழைந்தாய், நெஞ்சமெல்லாம் நீயே நிறைந்தாய். கொஞ்சமேனும் எனக்கொரு இடம் கொடேன், உன் நெஞ்சில் நானும் குடியிருக்க. காதலின் வழி என்பது அது ஒருவருக்கானது மட்டுமல்ல, இருபுறம் பாரம் தாங்கும் காவடியைப் போல இருவருக்கும் பொதுவானதே. காதலின் வழி என்பது அது ஒருவருக்கானது மட்டுமல்ல, இருபுறமும் பாரம் தாங்கும் காவடியைப் போல இருவருக்கும் பொதுவானதே. காமனுக்கு என்மேல் மட்டும் ஏன் இந்த ஓரவஞ்சனை? காமனுக்கு என்மேல் மட்டும் ஏன் இந்த ஓரவஞ்சனை? காதலின் வழியை என்னவனை விடுத்து என்மேல் கடத்துகின்றானே. காதலின் வழியை என்னவனை விடுத்து என்மேல் கடத்துகின்றானே. நன்றி. வணக்கம். திருக்குறள் கவிதைகள். பால் காமத்துப்பால், இயல் கற்பியல், அதிகாரம் 121, நினைந்தவர் புலம்பல். கூடி வாழ ஆசைப்பட்டேன், பொருள் தேடி நீயும் போனது ஏனோ? கோடியே கொடுத்தாலும் ஈடாகுமா உனக்கு? வாடியே வதங்குகிறேனே நானும். கூடி வாழ ஆசைப்பட்டேன், பொருள் தேடி நீயும் போனது ஏனோ? கோடியே கொடுத்தாலும் ஈடாகுமா உனக்கு? வாடியே வதங்குகிறேனே நானும். கூடி வாழும் பறவை எல்லாம் கூதலம்பும் மாலை போல கூடு நோக்கி பறக்குதையா. தேடி நீயும் வருவது எப்போதோ? கூடி வாழும் பறவை எல்லாம் கூதலம்பும் மாலை போல கூடு நோக்கி பறக்குதையா. தேடி நீயும் தான் வருவது எப்போதோ? சன்னலோரம் வீசும் சாரல் காத்தும் என் காதோரம் வந்து காதலனே நம் சங்கதி தான் பேசுதையா. சன்னலோரம் வீசும் சாரல் காத்தும் என் காதோரம் வந்து காதலனே
நம் சங்கதிதான் பேசுதையா. ஒத்தப்பன ஓரத்துல ஒண்டி நிற்கும் கூகை போல ஒத்தையில நானும் நிற்கிறேன், வெரசா வீடு வந்து சேரும் ஐயா. ஒத்தப்பன ஓரத்துல ஒண்டி நிற்கும் கூகை போல ஒத்தையில நானும் நிற்கிறேன், வெரசா வீடு வந்து சேரும் ஐயா. நன்றி. திருக்குறள் கவிதைகள். காமத்துப்பால். இயல் கற்பியல். அதிகாரம் 119. சுடர் விளக்கின் ஒளி குறையும் போது பலரும் இருளை போல் என்னவனின் பிரிவால் இடர் மிகுந்து என் மேனியெங்கும் பறந்தது பசலை என்னும் காதல் நோய். சுடர் விளக்கின் ஒளி குறையும் போது பலரும் இருளை போல் என்னவனின் பிரிவால் இடர் மிகுந்த மேனியெங்கும் பறந்தது பசலை என்னும் காதல் நோய். என்னவனை பிரியாது என்னாலும் இருந்தேன், மன்னவனின் கரம் கோர்த்து மகிழ்ச்சியில் திளைத்தேன். நின்னை பிரிவதாக என்னவன் கூறியதும் மின்சாரம் போல் பாய்ந்தது பசலை நோய். என்னவனை பிரியாது என்னாலும் இருந்தேன், மன்னவனின் கரம் கோர்த்து மகிழ்ச்சியில் திளைத்தேன். நின்னை பிரிவதாக என்னவன் கூறியதும் மின்சாரம் போல் பாய்ந்தது பசலை நோய். தேடி வந்து கரம் பிடித்தாய், ஆடி பாடி அரவணைத்தாய், பொருளை நாடி என்னை விட்டு சென்றாய், மனம் வாடி போனேன் உந்தன் நினைவுகளாலே. தேடி வந்து கரம் பிடித்தாய், ஆடி பாடி அரவணைத்தாய், பொருளை நாடி என்னை விட்டு சென்றாய், மனம் வாடி போனேன் உந்தன் நினைவுகளாலே. பாசமாக பேசியே பரிவு காட்டினாய், வேஷம் தானென்று விளங்காதிருந்தேன், மோசமாகி போனேன் உன்னையே நம்பி, பாசமாய் பற்றி எரிகின்றதே காதல் தீ. பாசமாக பேசியே பரிவு காட்டினாய், வேஷம் தானென்று விளங்காதிருந்தேன், மோசமாகி போனேன் உன்னையே நம்பி, பாசமாய் பற்றி எரிகின்றதே காதல் தீ. நன்றி. வணக்கம். திருக்குறள் கவிதைகள். காமத்துப்பால். இயல் கற்பியல். அதிகாரம் 123. பொழுது கண்டு இரங்கல். காதலனும் உயிர்கொல்லிப்பூ காலையில் அரும்பி பகலில் முதிர்ந்து மாலையில் மலர்ந்து என்னை மயக்கமுறச் செய்கிறது. காதலனும் உயிர்கொல்லிப்பூ காலையில் அரும்பி பகலில் முதிர்ந்து மாலையில் மலர்ந்து என்னை மயக்கமுறச் செய்கிறது. மன்னவனை பிரிந்த காரணத்தால் மயக்கும் மாலை பொழுதும் கொலை செய்யும் வாளை போன்று என் மனதை கொள்கின்றது. மன்னவனை பிரிந்த காரணத்தால் மயக்கும் மாலை பொழுதும் கொலை செய்யும் வாளை போன்று என் மனதை கொள்கின்றது. காலை எனக்கு நன்மையே செய்யும், தொலைதூரம் நீ இருப்பதால் தொலையாத உன் நினைவுகளில் மாலையோ என்னை மயங்கச் செய்யும். காலை எனக்கு நன்மையே செய்யும், தொலைதூரம் நீ இருப்பதால் தொலையாத உன் நினைவுகளில் மாலையோ என்னை மயங்கச் செய்யும். பனிபடர்ந்த மாலை வேளையில் இனிய குழலோசை மறந்து உன்னை ஆற தழுவாமல் மனது என்றும் ஆறா வருவானதே. பனிபடர்ந்த மாலை வேளையில் இனிய குழலோசை மறந்து உன்னை ஆற தழுவாமல் மனது என்றும் ஆறா வருவானதே. நன்றி. வணக்கம். திருக்குறள் கவிதைகள். இயல் கற்பியல். அதிகாரம் 122. கனவு நிலை உரைத்தல். காதலனே, துணையாக நீ வருவாயென நினைத்தேன், தனியாக தவிக்க விட்டாய். துணையாக வருவாயென நினைத்தேன், தனியாக தவிக்க விட்டாய். இருந்தும் உன்னை காதலிக்கிறேன், நித்தமும் நீ என் கனவில் வருவதனால். இருந்தும் உன்னை காதலிக்கிறேன், நித்தமும் நீ என் கனவில் வருவதனால். நித்தமும் நித்திரையில் வரும் நமது நீங்காத காதல் நினைவுகளை நினைத்தாலே என் நெஞ்சமும் தேனாய் இனிக்கிறது. நித்தமும் நித்திரையில் வரும் நமது நீங்காத காதல் நினைவுகளை நினைத்தாலே என் நெஞ்சமும் தேனாய் இனிக்கிறது. கனவே கலையாது, எந்தன் கண்ணை விட்டு அகலாது. கனவே கலையாது, எந்தன் கண்ணை விட்டு அகலாது. காதலனை கண்ணில் காட்டும்
உந்தன் சேவைக்கு கைமாறாய் நான் என்ன செய்ய? காதலனை எந்தன் கண்ணில் காட்டும் உந்தன் சேவைக்கு நான் என்ன செய்ய? கண்ணையர்ந்து தூங்கும் வேளையில் கனவிலே கணவனை காணாதவர்கள்தான் கண்ணையர்ந்து தூங்கும் வேளையில் கனவிலே கணவனை காணாதவர்கள்தான் நனவிலே அவர் நல்லவர் இல்லை என நாளும் புலம்புகின்றனர். நனவிலே அவர் நல்லவர் இல்லை என நாளும் புலம்புகின்றனர். கண்கள் மூடி நித்தமும் கனவிற்காய் காத்திருக்கிறேன். கண்கள் மூடி நித்தமும் கனவிற்காய் காத்திருக்கிறேன். கல்வன் அவன் சேட்டைகள் நாளும் என் கனவில் வருவதனால். கல்வன் அவன் சேட்டைகள் நாளும் என் கனவில் வருவதனால். நன்றி. மிக மிக அழகாக இருந்தது கவிஞரே. உங்களுடைய வரிகளில் கனவிலே காதலனை காணாதவர்கள்தான் நனவிலே அவர் நல்லவர் இல்லை என நாளும் புலம்புகின்றனர். காதல் எனும் உயிர்கொல்லி பூ காலையில் அரும்பி பகலில் முதிர்ந்து மாலையில் மலர்ந்து என்னை மயக்க முயற்சிக்கின்றதே போன்ற அருமையான வரிகள் மிகவும் அழகாக இருந்தது. மேலும் அதற்கு அணி சேர்க்கும் வகையில் கண்கள் கனவிற்காய் கல்வனவன் கனவிலே போன்ற அடிமோனையுடன் கூடிய வரிகளும் மிகவும் அழகாக இருந்தது. சுடர் படர் இடர் படர் என்னவன் மன்னவன் நின்னை மண்சாரம் போன்ற சீரெதுகையுடனும் உங்கள் கவிதை மிகவும் அழகாக இருந்தது. நீங்கள் கோட் போட்டு படித்ததை பார்த்தப்போ எனக்கு பாரதியாரும் கோட் போட்டு தான் புது கவிதை ஆரம்பித்து அதுக்கப்புறம் எழுதினார். அது மாதிரி நீங்களும் கோட் போட்டுட்டு மரபு கவிதையை இலக்கணத்துடன் மிகவும் அழகாக படைத்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கும். 4வது கவிஞர் கீசகன் சுரேஷ். இவர் காமத்துப்பாலில் கற்பியலில் உறுப்பு நலனழிதல், நெஞ்சொடு கிழித்தல், நிறையழிதல், அவர் வயின் விதும்பல், குறிப்பறிவுறுத்தல் போன்ற அதிகாரங்களை நம்மோடு கவிதைகளாக படைக்க இருக்கிறார். வாருங்கள் சுவைப்போம். அனைவருக்கும் வணக்கம். திருக்குறள் கவிதைகள். காமத்துப்பால், கற்பியல், நெஞ்சோடு கிளத்தல். என் நெஞ்சே, காதலினால் வரும் துயர் நீக்கும் பிணி மருந்தொன்று சொல்வாயோ? என் நெஞ்சே, நம்மீது காதல் வயப்படாதவரை எண்ணி மனமுடைவது பேதமையாகுமே. என்னுள்ளே நீ இருந்து என்னை வருத்தி துயர் அடைகிறாய். இத்துயரை அவர் அறிய காணோமே என் நெஞ்சே. என் நெஞ்சே, நீ அவரை காணும் போது என் கண்களையும் கூட்டிச் செல்வாயா? கூடல் இல்லாவிடனும் பரவாயில்லை என் நெஞ்சே, ஊடலின் ஆயினும் களிப்பே எமக்கு. கூடலையும் நாணத்தையும் விட்டுவிடு என் நெஞ்சே, இவ்விரண்டும் இணைந்தே துயரப்படுவானே. உள்ளுக்குள் நீ குடியிருக்க உன்னை தேடி வெளியே நான் எங்கே போவேன் என் நெஞ்சே. உன்னை நினைத்து உருகி களைத்து உள்ளம் துவண்டு உடைந்து போய் அழகிழந்து அவதியுறுகிறேனே என் நெஞ்சே. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். திருக்குறள் கவிதைகள். காமத்துப்பால், கற்பியல். தலைப்பு குறிப்பறிவுறுத்தல். நீ என்னை கடந்து மறைந்து போயிடினும் உன் கண்கள் என்னை நோக்கி செய்தியை கடத்துகிறதே இன்னும். உன் பெண்மையை பெரிதாக தெரிகிறது, கண் விழியும் மூங்கில் தோள்களையும் விட. நூல் கோர்த்து மணியினில் தோன்றும் நூல் போல் உன் வெளித்தோற்றம் உள்ள அழகிலிருந்து வெளிப்பட்டு குறிப்பால் உணர்த்துகிறது. அரும்பினுள்ளே அடங்கியிருக்கும் மனத்தைப் போல் உன் புன்முறுவலின் உள்ளர்த்தம் புரிகிறது. உன் குறும்பான பார்வையிலே உன் துயரை தொலைத்தெடுக்கும் அருமருந்து உள்ளதொடா. உன் அன்பு மிகுதியால் ஆசை அதிகமாகி கூடி கலந்து பின் சிறு இடைவெளி பிரிவும் பிரியமற்று போகுமோ? உன் பிரிவை முன்னமே குறிப்பால் உணர்ந்த என் வளையல்கள் தானாகவே கலன்று கொண்டன. நேற்றுதான் உன்னை பிரிந்தேன், எம் மேனியோ வாரம் கடந்து பசலை படர்ந்தது போல் உள்ளது. கண்ணாலே காம நோயை தெரிவித்து பிரியாதிருக்கும்படி தலைவனிடம் உணர்த்தல் நற்பெண்மைக்கு அழகாம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். திருக்குறள் கவிதைகள். காமத்துப்பால், கற்பியல். அவர் வயின் விதும்பல். உன் விழி நோக்கி வழி பார்த்து என் விழி கெட்டது. உன் பிரிவால் வருந்தி மெலிந்த தேகத்தால் என் அணிகலன்கள் கழல்கிறதே. வெளிநாடு சென்றவன் வெற்றியுடன் வீடேறும் நாள் எண்ணி இன்னும் உயிரோடு இருக்கிறேன். கூடி தழுவிய நாள்களை எண்ணி என் நெஞ்சம் மரக்கிளை தோறும் ஏறி பறக்கிறதே.
தீண்டும் உன் கைகளால் என் தீராத பிணியும் தீருமே. என் கண்மணி காதலனை கண்டதும் ஊடுவேனா, கூடுவேனா, ஆடுவேனா, ஆறத் தழுவி ஆசுவாசிப்பேனா. நீ இல்லாத காலமும் நீண்டு கொண்டே செல்கிறது, ஒரு நாள் ஒரு வாரமாக. அந்த நாள் வரவை நோக்கி காத்திருக்கும் உன்னவள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். திருக்குறள் கவிதைகள். காமத்துப்பால். அதிகாரம் கற்பியல், நிறை எளிதல். என் தாழ்பாலாகிய நாணம் காமமெனும் கதவை கோடாரியால் தகர்க்கிறதே. கண்ணோட்டமில்லா காமம் என் தூக்கத்தை தொலைக்கிறதே. காம பிணியை பிறர் அறியாது மறைத்தாலும் அது தும்மலைப் போல வெளிக்கொணர்கிறதே. அடக்கமாக அடங்கிய பெண்ணை காதல் ஆவல் பீரிட்டு ஊருக்கு காட்டிக் கொடுக்கிறதே. நீ என்னை வெறுத்தாலும் என் உள்ள கிடக்கை உன் பிரிவால் தவிக்கிறதே. நாணம் அறிந்திடேன் என்னவன் விரும்பிய காமத்தால் என்னை ஆட்கொண்டாள். மயக்கும் வார்த்தைகளால் என் பெண்மையை தனக்குரியதாக்கியவனே. அவனோடு ஊடுவேன் என எண்ணிய நெஞ்சமோ அவனை கண்டதும் கூடி கலக்கிறதே. என் செய்வேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். திருக்குறள் கவிதைகள். காமத்துப்பால். கற்பியல். உறுப்பு நலனழிதல். உன் பிரிவால் என் கண்கள் அழகிழந்து மலரை கண்டு நானில் குவிகிறது. உன்னை விரும்பிய என் கண்கள் கண்ணீரால் கரைகிறது, உன் பிரிவித்துயர் தாழாமல். கூடி கழித்த காலத்தில் குழுமியிருந்த தோள்கள் கூடல் இன்றி வாடி தோய்கிறது. உன் பிரிவால் வாடி மெலிந்த கைகளில் வளையல்களும் தங்காமல் தானாகவே தவழ்ந்தோடுகிறது. என் உதிரம் மறைந்து மேனி மேம்பட இயலாமல் ஊருக்கு உரைக்கிறது உன் பிரிவால் என் உடல் நிலையே. உன்னை இறுக்கி அணைக்கையிலே குளிர்காற்று பட்டு தூரை வெளியிட்டதும் துடிக்குதடி உன் கண்கள் ஏன் இந்த உருக்கலக்கமென எண்ணி. நன்றி. மிக மிக அழகாக இருந்தது கவிஞரே. உரைநடை கவிதையாக இருந்தது. நெஞ்சே, என் நெஞ்சே, நீ அவரை காணும்போது என் கண்களையும் கூட்டிச் செல்வாயா? கூடி தழுவிய நாள்களை எண்ணி என் நெஞ்சம் மரக்கிளை தோறும் ஏறி பறக்கிறதே போன்ற அழகான வரிகளை எங்களுக்கு கொடுத்திருந்தீர்கள். உள்ளத்தில் காதல் நோய், உடலில் பசலை நோய், ஆதலால் கண்களில் ஒளி எழுந்து இருக்கிறது. கையில் வளையலும் இடையில் மணிமேகலையும் அவிழ்ந்து விழுகிறது என்ற இதெல்லாம் கேட்கும் பொழுது எனக்கு ஒரு பாடல் நினைவுக்கு வந்தது. பாண்டி நாடனை கண்டு என்னுடன் பசலை கொண்டதென்ன, நிலாவிலே பார்த்த வண்ணம் கனாவிலே தோன்றும் இன்னும், நிலாவிலே பார்த்த வண்ணம் கனாவிலே தோன்றும் இன்னும், இளைத்தேன் துடித்தேன் பொறுக்கவில்லை, இடையில் மேகலை இருக்கவில்லை என்ற வரிகள் தான் எனக்கு நினைவுக்கு வந்தது. உன் புன்முறுவலில் உள்ளர்த்தம் புரிகிறது என்று நீங்கள் சொல்லும் பொழுது நீங்கள் புன்முறுவலுடன் எவ்வளவு ஆழமாக அந்த அர்த்தத்தை எல்லாம் உள்வாங்கி இருக்கிறீர்கள் என்பது எங்களுக்கு அர்த்தமானது. ஆக மொத்தத்தில் உங்களுடைய கவிதையை நீங்கள் பல முறைகளில் படைத்து ஒரு கவிஞனாக நீங்கள் பெற்ற அனுபவத்தை நாங்களும் பெற்றோம் என்றால் அது மிகையாகாது. வாழ்த்துக்கள் கவிஞரே. இறுதியாக கவிஞர் கேத்ரபாலன் மொக்காண்டி. இவர் காமத்துப்பாலில், கற்பியலில், புணர்ச்சி வெதும்பல், நெஞ்சொடு புலத்தல், புலவி, புலவி நுணுக்கம், ஊடலுழு வகை போன்ற அதிகாரங்களை கவிதையாக படைக்கிறார். வாருங்கள் சுவைப்போம். காமத்துப்பால் இயல் கற்பியல். அதிகாரம் 133. ஊடல் உவகை. காதலில் ஊடல் ஒன்றும் தாழ்வில்லை, ஊடுதலால் மனம் வாடத் தேவையில்லை. ஊடல் முதலில் கொஞ்சம் கசக்கும்தான், முடிந்து கூடும்போது தேனாட்டம் அது இனிக்கும்தான். தவறே இல்லை எனினும் தவிக்க விட்டு பார்க்கணும், அவரின் அதீத அன்பை அப்படித்தான் நாம் வாங்கணும். கசப்புக்கு பின்னான இனிப்பு, விழுப்புண்ணுக்கு பின்னான வெற்றிகள், துன்பத்திற்கு பின்னான இன்பம், ஊடலுக்கு பின்னான அன்பு என எல்லாவற்றிலும் அதன் அளவு அலாதிதான். மண்ணோடு நீர் கலந்து ஒன்றோடொன்று கரைவது போல உன்னோடு ஊடி கிடைக்கும் இன்பம் விண்ணுலகம் வாழும் தேவர்களுக்கும் கிட்டாத ஒன்றுதான்.
உன்னை விடாது இறுக கட்டி தழுவ வைப்பதும் ஊடல்தான். திண்ணிய என் மனத்தை உடைக்க வல்லதும் ஊடல்தான். செய்யாத தவற்றுக்குச் செல்லமாய் கோபித்து பொய்யாக ஊடி உடல் கூடாத போதும், மெல்லிய உன் தோள்களை தாங்காத போதும் சொல்லத் தெரியாத ஓர் இன்பம் பெறுவேன் நான். அறுசுவை உணவு இனிது, அதற்கு முன் உண்ட உணவு செரித்தல் என்பது அதனினும் இனிது. அக்தே கூடுதலின் கூடுதல் இன்பம் ஊடலுக்கு பின்தான். களத்தில் புண்பற்று தோற்றாலும் பலமிகு யானையிடம் முயலது தோற்றாலும், காமம் தரும் இன்பத்திற்காக ஊடலில் தோற்றாலும் நலத்தொடு நான் உரைப்பேன் அத்தனையும் வெற்றிதான். கடல் நீர்ச்சுவை வியர்வை நெற்றியில் முளைப்பது ஊடலில் தோற்று கூடி திளைக்கும் போதுதான். மீண்டும் மீண்டும் அந்த அதி இன்பம் பெற மீண்டும் ஊட நினைப்பதே ஊடலின் சிறப்புதான். இரத்தலும் இனிமையென உணர்த்தியது ஊடல்தான். என்னை ரட்சிக்க மறுத்து என்னவள் ஊடும்போது அவளின் ஊடலை தணிக்கும் பொருட்டு இரவிடம் அதை நீட்டிக்கச் சொல்லி இறக்க வைத்து இரத்தலும் இனிமையென உணர்த்தியது ஊடல்தான். ஆதலால் காதலில் ஊடல் ஒன்றும் தாழ்வில்லை, ஊடுதலால் மனம் வாட தேவையில்லை. ஊடல் முதலில் கொஞ்சம் கசக்கும் தான், முடிந்து கூடும்போது தேனாட்டம் அது இனிக்கும் தான். நன்றி. திருக்குறள் கவிதைகள் காமத்துப்பால், இயல் கற்பியல், அதிகாரம் 132, புலவி நுணுக்கம். இப்படித்தான் இருப்பேன் என இருமாப்பு கொள்ளாமல் எப்படியாவது ஊடலை தவிர்த்து உவகை ஊட்டினாலும், உப்பளவு ஊடலை உப்பளமளவு பெருக்கினால் கடலளவு காதல் இன்பம் கொள்வது எப்போது கண்ணே? யான் பெண் பித்தன் என்று அறிந்தும் என விரும்புகிறாய். திண்ணிய பரந்த என் மார்பை பெண்டிர் அனைவரும் கண்ணாலே உண்பதை எண்ணி ஊடி கலங்குகிறாய். திண்ணமாய் என் மாரில் சாய மறுத்து பின் வருந்துகிறாய். ஊடி பிரிந்திருந்தாலும் உனை நான் ஊடல் மறந்து நீடுலி வாழ்கவென வாழ்த்துவேன் என்று அறிந்து கூடுதலாய் அவ்வேளையில் தும்முகிறாய். உன் அழகிற்கு அழகு சேர்க்க அவ்வழகை அணு அணுவாய் நான் ரசிக்க, மலரின் ஒற்றைக்கால் தவத்தை உன் கூந்தலுக்கு இடம்பெயர்த்தால், மலரின் ஒற்றைக்கால் தவத்தை உன் கூந்தலுக்கு இடம்பெயர்த்தால் அடுத்தவர் ரசிப்பதற்காக அதை செய்வதாய் எண்ணி புலம்புகிறாய். உலகில் உள்ள எவரினும் உன்னை அதிகமாய் காதலிக்கிறேன் என்றால், உன்மேல் நான் கொண்ட அளவிலா காதலை எண்ணி மகிழாமல் அந்த எவர் எவர் என எண்ணி ஊடி பிணங்குகிறாய். இரவும் இருட்டும் போல் பகலும் வெளிச்சமும் போல் இப்பிறவியில் எப்பொழுதும் உன்னை பிரிய மாட்டேன் என்றால், அடுத்தடுத்த பிறவியில் நாம் சேர்ந்திருக்க மாட்டோமா என எண்ணி கண் கலங்குகிறாய். உன்னையே நினைத்துக் கொண்டிருந்தேன் என உரைத்தால் கண்ணம் சிவந்து உவந்து போகாமல் மறந்த கணம் எப்போது என்று எதிர்கேள்வி கேட்டு தழுவ வந்தவள் பிணங்கி விலகிச் செல்கிறாய். தும்மினால் துளியும் தாமதிக்காது இம்மையில் 100 ஆண்டு வாழ வாழ்த்துகிறாய். மறுநொடியே மதிகட்டு யான் உடன் இருக்கும்போது உன்னை யார் நினைக்கிறார் என்று கேட்டு அழுகிறாய். தும்முவதை மறைத்தால் என்னை நினைப்போரே நான் மறைப்பதா எண்ணி மறுபடியும் வருந்துகிறாய். ஊடல் உணர்த்தி தெளிவித்து உவகை ஊட்டினால் கூடலின் இன்பம் கொள்ளாமல் மடந்தை மற்றவரையும் இப்படித்தான் மகிழ்விப்பீரா என்று என்மேல் கோபம் கொள்கிறாய். இப்படித்தான் இருப்பேன் என இருமாப்பு கொள்ளாமல் எப்படியாவது ஊடலை தவிர்த்து உவகை ஊட்டினாலும் உப்பளவு ஊடலை உப்பளமளவு பெருக்கினால் கடலளவு காதல் இன்பம் கொள்வது எப்போது கண்ணே? நன்றி. வணக்கம். காமத்துப்பால், இயல் கற்பியல், அதிகாரம் 131, புலவி. களவையும் கற்று மறத்தல் போல புலவியும் பெருக்கும் களவி இன்பம். அளவொடு புலவி களவின் அது அளவிலா இன்பம் தரும். களித்துச் சிரித்தே கண்ட காதலரின் கவலையுறு முகம் கடுகளவு காணுங்கால், கண்டவுடன் அவரை கட்டி தழுவாது கணநேரம் தாமதித்து கண்டு கலிகொள். பண்டத்தில் உப்பளவோடு இருத்தல் போலிருந்தால் கொண்டாடலாம் ஊடலையும், கொண்ட அளவு கூடினால் தின்பண்டமோ தீண்டும் உடல் இன்பமோ இவ்விரண்டுமே கொண்ட பயனை இழக்கும். பட்டகாலே படும் கெட்ட குடியே கெடும் அன்ன ஊடலுற்றவருக்கு உணர்த்துவதாய் கருதி கூடல் தவிர்த்தால் படும் துன்பத்தின் அளவு கூடும். பெண்ணே பேரழகுதான், மலரன்ன கண் அதன் இதழன்ன உதடென
இன்ன பிற அத்தனையும் அழகுதான். ஆடவர்க்கு அழகு யாதனின் நற்பண்புகள் அதனினும் ஊடலை மகளிரின் நெஞ்சத்து உண்டாக்குதலாம். கேட்டதும் இசையாது மறுத்து பின் கொடுத்தலும் தொட்டதும் வெட்கி தள்ளி பின் சேர்தலும் தரும் இன்பம் நற்கனியின் சுவைக்கு இணை. அத்தே சிறிதும் பெரிதுமான ஊடலின் சிறப்பு. ஊடுதல் கூடலின் உன்னதம் கூட்டும் எனினும் ஊடி இருக்கும் அந்த சிறு பொழுதும் கூட இயலவில்லையே என்ற தவிப்பை தரும். நிழலடி பாய்கின்ற வெள்ளத்தின் சுவை போல் இறைவன் கழலடி கண்டு பக்தன் பெறும் ஆனந்தம் போல் ஊடலும் உள்ளன்பு உள்ளோரிடம் உண்டாதலே இனிமை தரும். களவையும் கற்று மறத்தல் போல புலவையும் பெருக்கும் கலவி இன்பம் அளவோடு புலவி கலவினது அளவிலா இன்பம் தரும். நன்றி. காமத்துப்பால் கற்பியல் அதிகாரம் 130 நெஞ்சொடு புலத்தல். நெஞ்சே என் நெஞ்சே, நீ என் நெஞ்சா என எண்ணும் வண்ணம் வஞ்சியனை வஞ்சிக்கிறாய். வஞ்சினான் துஞ்சும் போதும் நீயே கதியென்று தஞ்சமடைய எண்ணும் போதும் நெஞ்சேயனை நிந்திக்கிறாய். வஞ்சமாய் அவர் என் நெஞ்சமனை நினைக்க மறுக்கின்றது. வஞ்சி என் நெஞ்சோ அவரை மறுக்க மறுக்கின்றது. அன்பு காட்ட அவர் மறுக்கிறார் என்றறிந்தும் உன்னை வெறுக்க மாட்டாரென நினைந்து வம்பாய் அவரிடமே நீ செல்லும் காரணம் என்னவென அறியாமல் புலம்புகிறேன் என் நெஞ்சே. கெட்டழிந்து இவ்வுலகில் வாழ்பவர்க்கு உற்றாரும் இல்லை, உறவினரும் இல்லை, நண்பர்களும் இல்லை என நன்கறிந்தோ உன் விருப்பம் போல் அவர் பின் செல்கிறாய் என் நெஞ்சே. காணும் வரை அவர் தவற்றை எண்ணிடக்கூட மறுக்கிறாய். கண்டவுடன் தவற்றை மறந்து கூடி இன்புறவே நினைக்கிறாய். கூடுதலின் இன்பம் பெறலாம் தான், ஆனால் ஊடி கூடுதல் அதனினும் இன்பம் என்றறிவாயோ என் நெஞ்சே. பிரிந்திருந்தால் அவர் வரும் நாள் வரை வருந்துகிறாய். சேர்ந்திருந்தால் பிரியும் நாளை எண்ணி அஞ்சுகிறாய். நாணயத்தின் இரு பக்கங்கள் இருப்பது போலே பிரிவதும் சேர்வதும் இயல்பென்று அறிந்து நிம்மதி கொள்வது எப்போது என் நெஞ்சே. துணை பிரிந்து சென்றபோது துணையாய் இருக்க வேண்டிய நீயோ அவரை உருகி உருகி நினைந்து என்னை உருக்குலைத்தல் தகுமோ என் நெஞ்சே. வெறுத்து ஒதுக்கி பிரிந்து சென்றபோதும் அவரை மறக்க மறுத்து மடைமை செய்கிறாய். நானோ மறக்கவே கூடாத நாணம் மறந்து வீண்பழி ஏற்கிறேன் என் நெஞ்சே. உன்னோடு எவ்வளவு யான் புலத்து புலம்பினாலும் கெட்டாலும் மேன்மக்களே என்றறிந்தோ கெடுவான் கேடு நினைப்பான் என்றுணர்ந்தோ விட்டுச் சென்றாலும் வெறுத்து ஒதுக்கினாலும் விட்டு கொடுக்காமல் வீண்பழி சொல்லாமல் கெட்டியாய் அவரிடமே ஒட்டிக் கொள்கிறாயே. நிச்சயமாய் நீ என்னிலும் உச்சந்தான் என் நெஞ்சே. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். திருக்குறள் கவிதைகள் இயல் கற்பியல் அதிகாரம் 129 புணர்ச்சி விதும்பல். கூடுதலின் இன்பம் கூடுதலாய் கண்டோம், ஊடலின் நிமித்தம் அதை தொலைப்போமா, உடல் கூடி தினம் கழிப்போமா. காலம் செய் சதியாலும் ஊழ்வினை பயனாலும் சில காலம் நாம் பிரிந்தாலும் உள்ளம் எண்ணிட எல்லையில்லா உவகையில் ஆழ்த்திடும் கல்லினும் களிப்பூட்டும் காமத்தை வாழும் காலம் முழுதும் கைகோர்த்து காதலிப்போம் நாம். காதலின் உச்சத்தில் காணும் காமத்தாலும் காமத்திற்கு பின்னும் மிச்சமிருக்கும் காதலாலும் காலம் முழுவதும் களிப்போடே இருப்போம். கடுகளவானாலும் ஊடலை நாம் ஒத்தியே வைப்போம். அளவிட முடியா இன்பம் அள்ளித்தரும் காமமதை கன நேரமேனும் களவாடும் ஊடலை கடுகளவேனும் நாம் அனுமதியோம். பூவின் தன்மை என்று காமம் பூவினும் மென்மை என்று அறிந்தே புயலும் கூட பெண்மையை அரவணைக்கும். தரும் இன்பத்தை அணு அணுவாய் அது சுவைக்கும். உணர்ந்தே ஊட நினைக்கும் பெண்மையும் நாடி வந்த நோக்கம் மறக்கும் கூடி கழித்து ஊடல் துறக்கும். கரை புரண்டோடும் வெள்ளமதில் பாய்ந்தாலும் கரை போன்ற ஊடலதில் உள்ளமது சாய்ந்தாலும் கூடி கழிக்கும் உடல் உயிரற்று வெறும் கூடாகும். ஊடல் தவிர்த்தே கூடி கழிப்போம் நாம். தினவெடுத்த தோளோடும் திண்ணிய மார்போடும் இரும்பு கரங்களும் கொண்டவன் விரும்பி அணைக்கையிலே விதும்பி மையல் கொள்வாயே. எழுதுங்கால் கோல் மறுக்காது மையிட்டு கொள்ளுமுன் விழிபோலே. களைந்து கலந்து களைத்து கழிப்பதாலும் குழந்தையாக மனம் மேனி மாறிப் போவதாலும் வலிந்தே செய்தாலும் குற்றம் மறப்போம். கடிந்து சிறிது மூடாது கூடி கழித்து திளைப்போம். கூடுதலின் இன்பம் கூடுதலாய் காண்போம். ஊடலின் நிமித்தம் அதை தொலைக்காமல் உடல் கூடி தினம் கழிப்போம்.
ஆஹா! அருமையோ அருமை கவிஞரே! மரபு கவிதையை நயம்பட படைத்தது மிகவும் பாராட்டுக்குரியது. உங்கள் கவிதையில் சொற்களின் அமைப்பு முறை கலைந்து, கலந்து, களைத்து, கழிப்பதாலும், தொடைநயம், எதுகை, அடியெதுகை, இணையெதுகை, சீரெதுகை, சீரெதுகையில் நெஞ்சே என் நெஞ்சே நெஞ்சாவென என்னும் வஞ்சி என்னை வஞ்சிக்கிறாய், வஞ்சி நான் துஞ்சம் போதும் தஞ்சமடைய நெஞ்சே என நித்திக்கிறாய் போன்ற சொல்லாடல்கள். மோனையில், அடிமோனையில் துணை பிரிந்து துணையாயிருக்க உருகி உருகி உருக்குலைத்தல் போன்ற சொல்லாடல்கள். சீர்மோனையில் கழித்து கவலையுறு கண்டவுடன் கனநேரம் போன்ற சொல்லாடல்கள். உவமைகளாக கடல் நீர் சுவை வியர்வையையும் உப்பளவு ஊடலை உப்பளம் போல கடல் போல காதல் கொள்வது எப்பொழுது, கடல் போல காதல் கொள்வது எப்போது என்ற உவமைகளை பயன்படுத்திய விதம் போன்ற முறைகளை மேற்கொண்டு கவிதைகளை நீங்கள் சுவைபட படைத்திருக்கிறீர்கள் என்றால் அது மிகையாகாது. மிக்க நன்றி கவிஞர் கேத்திரபாலன் அவர்களே. கற்க கசடர காதல் குரல் அங்கத்தின் இறுதிக்கு வந்துட்டோம். முடிஞ்சிருச்சா? அதுக்குள்ளேயா? அப்படிதாங்க எனக்கும் இருக்குது. இந்த அங்கத்தில் காதல் வரக்கூடிய தருணம், காதலர்கள், அவர்களின் பார்வை, நாணம், ஊடல், கூடல், சண்டை போடுறது போல நடிக்கிறது, இருவரில் ஒருவர் இல்லாத போது இருக்கும் தவிப்பு, ஏக்கம், தும்மல் வருவது என அனைத்தையும் காமத்துப்பாலில் 1800 ஆண்டுகளுக்கு முன்பே நம்மளுடைய ஐயன் வள்ளுவன் எழுதி சென்றிருக்கிறார். அதை நம் கவிஞர்கள் முத்து முத்தாக அவரவர் பாணியில் மிக அற்புதமாக படைத்திருந்தார்கள் என்றால் அது மிகையாகாது. நான் முழுக்க ரசித்தேன். நீங்களும் அதை ரசித்திருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் இது போன்ற ஒரு நிகழ்வில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் முருகசாமி குமுதப்பிரியா. நன்றி, வணக்கம்.